தேவனுக்கு ஸ்தோத்திரம். குட் மார்னிங். விடிஞ்சிருச்சுங்க. மற்றொரு நாளிலே நம்ம ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தைகளை தினந்தோறும் நாள் முழுக்க எதுக்கு ஜெபம், நாள் முழுக்க எதுக்கு தேவ வார்த்தை அப்படின்னு சலிச்சுக்கிறீங்களா? அப்புறம் தினந்தோறும் எதுக்கு சாப்பிட்றீங்க, தினந்தோறும் எதுக்காக தூங்குறீங்க, தினந்தோறும் எதுக்காக அது வேணும் இது வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க? இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. அவர் மீது உங்களுடைய நம்பிக்கையை வைத்து விடுங்கள். அப்ப நீங்க ஆவிக்குரிய பிரகாரமாக பலப்பட்டு எல்லா விஷயத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. வாங்க ஜெபத்தோடு கூட இந்த தியானத்திற்குள் நாம் செல்லலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, உம்முடைய வார்த்தை தானே எங்களை பிழைக்க வைக்கிறது, உம்முடைய கிருபை தானே எங்களை வழிநடத்துகிறது. நீர் இருந்தால் தானே ஆண்டவரே இந்த உலகத்திலே நாங்கள் பத்திரமா இருக்க முடியும். இதை நம்புவதற்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. இந்த ஆகாரம், இந்த வஸ்திரம், இந்த உலக காரியங்களை விட நீர் எங்களுக்கு எவ்வளவோ முக்கியமானவர் என்பதை உணர்ந்து கொண்டு உம்முடைய சந்நிதியிலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கவனிங்க, நாம் நம்புகிற தேவன் எவ்வளவு மகத்துவமானவர் என்பதை அறிந்து கொண்டார். நாம் பின்பற்றுகிற ஆண்டவர் எவ்வளவு மகத்துவமானவர் என்பதை உணர்ந்தால் பின்பு நம்முடைய வாழ்க்கையில எந்த குறைவுகளும், எந்த பயமும், எந்த துக்கங்களும், அனாவசியமான போராட்டங்களும் நமக்கு இருக்காதுங்க. யாருமே இந்த உலகத்தில் இந்த வார்த்தைகளை சொல்ல முடியாது. இயேசுவின் வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தைகளை தங்கள் வார்த்தையாய் வைக்க எத்தனையோ பேர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர, ஆனா ஒருவருமே கூட இந்த வார்த்தையை சொல்லவே முடியாதுங்க. எந்த வார்த்தைன்னு கேட்குறீங்களா? பாருங்க, யோவான் எழுதிய சுவிசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனம். கவனிங்க. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நானே வழியுமாயிருக்கிறேன், நானே சத்தியமுமாயிருக்கிறேன், நானே ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே பரலோகத்திற்கு வர முடியாது. ஏசாயா அநேக இடங்களிலே நானே என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். நானும் கூட அப்படின்னு சொல்லல, நானும் தான் சொல்லல, நான் தான். கவனிங்க, ஒரு நபர் சம்பூரணராக இருக்கிற போது, பரிபூரணராக இருக்கிற போது, பிரத்யேகமானவராக இருக்கும்போது, உனக்கு மிக முக்கியமானவராக இருக்கிற போது மாத்திரம்தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். இதற்கு முன்பு கணவன் ஒருவேளை வெளியே போயிட்டு கொஞ்சம் லேட்டா வந்தா காலிங் பெல்ஸ் எல்லாம் அன்னைக்கு இருக்காது. அந்த நாட்கள் அது இல்லை. கையை வச்சு டக்கு டக்குன்னு கதவை தட்டினா பின்னால இருக்கிற ஸ்திரீகள், வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்கள், அவருடைய மனைவின்னு வச்சுக்கிட்டோம்னா உடனே வந்து கதவை திறக்க மாட்டாங்க. ஏன்னா தட்டுறவங்க யாருன்னு தெரியாது இல்லைன்னு. சிசி கேமராக்கள்லாம் அன்னைக்கு இல்லையே. உடனே யாருது அப்படின்னு கேட்பாங்க. அங்கிருந்து அப்ப என்ன பதில் வரும்னா, நான் தான் அப்படிம்பார். நான் தான் குறிப்பிட்ட நபர் அப்படின்னு பேரெல்லாம் சொல்ல மாட்டார். நான் தான் உன் கணவர் அப்படின்னு கூட சொல்ல மாட்டார். நான் தான் என்ற உடனே அந்த அம்மா உணர்ந்துக்குவாங்க, ஓ, இது என்னுடைய கணவருடைய குரல், இது என் எஜமானனுடைய குரல். ஆனா இன்னைக்கு எத்தனை பேருங்க நம்மை சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தரையே நினைக்கிறதே இல்லை. நான் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறேன், பெரியவர்களாக்கி இருக்கிறேன், ஆனா அவங்களே என் பேச்ச கேட்கறதில்லே, அவங்க எனக்கு எதிர்த்து நிக்கிறாங்களேன்னு தேவன் துக்கப்படுறாருங்க. வானமே கேள், பூமியை செவிகொடு, நான் பிள்ளைகளை பெற்று பெரியவர்களாக்கி இருக்கிறேன், ஆனால் அவர்களோ என்னை மறந்து போனார்கள். எருதுக்கு தன் எஜமானன் தெரியும், கழுது தன்னுடைய சொந்த தொட்டியை கூட அறிந்திருக்கிறது. இஸ்ரவேலர்களுக்கும் அறிவில்லை, ஒரு தெளிவு இல்லை. இவ்வளவு பயங்கரமான விஷயம் பாருங்களேன். நம்முடைய தந்தையை நாம் மறந்து போனால், நம் தாயின் குரலை நாம மறந்து போயிட்டோம்னா, என்னுடைய தாயின் குரலை அடையாளம் காண முடியல, தகப்பனுடைய குரலை அடையாளமே காண முடியலங்கிற சொல்ற நிலைக்கு இன்னைக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க.
அப்பா கிட்டே நீ யாருன்னு கேட்கறவங்க கூட இன்னைக்கு இருக்கிறாங்க இல்லையா? பெற்ற தாய்கிட்டே நீ எதுக்காக என் விஷயத்தில் தலையிடுற அப்படின்னு சொல்லி வெறுத்து ஒதுக்குறவர்களாக கூட இந்த பிள்ளைகள் இருக்காங்க. எருதுங்க, இந்த எரும மாடு கூட தன்னுடைய எஜமானனுக்கு கீழ்ப்படியும். எஜமானன் தெரியுங்க, அதுக்கு சாயங்காலம் ஆன உடனே அவர் அப்படின்னு அவர் இருக்கிற இடத்துக்கு ஓடி வந்துடும். அந்த நிலத்தை விடுவது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, எஜமான் ஒரு புஷ் கொடுத்தான்னா போதும். அதே போல கழுதை எங்கெங்க சுத்தினாலும் தன்னுடைய சொந்த எஜமானனுடைய தொட்டியை அறிந்து கொண்டு தனக்கு எங்க போகணும், தான் வீடு எங்கன்னு அதுக்கு நல்லா தெரியுங்க. ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் வழி வரமுறை எதுவும் இல்லாம வாழ்றாங்க. எந்த வழியை கண்டாலும் அந்த வழியில போறாங்க. அவங்கவுங்க மனம் போல போகிறாங்க. அது மனிதனுக்கு சரியாக தோன்றுகிற வழிகள் எல்லாம் கடைசியில் மரணத்துக்கு ஏதுவாய் கொண்டு போய் விட்டுடும். எல்லோரும் வழிதப்பி போய் சிதறிப்போய் இருக்கிறார்கள். வழிதப்பி போன ஆட்டு மந்தையைப் போல இருக்கிறார்கள். சிதறிப்போய் வழி எது என்று தெரியாத நிலையில், திக்கு தெரியாத நிலைமையில் இருக்கிறோம். விதவிதமான வழிகளிலே போய் பலவித சூழ்நிலைகளில் ஏமாந்து போனவர்கள், நஷ்டமானவர்கள், ஒருவரை ஒருவர் ஏமாற்றிக் கொண்டவர்கள், ஒருவரை ஒருவர் அபகரித்து கொண்டு ஒருவருக்கொருவர் கேடு செய்து கொண்டிருக்கிற சமயத்தில் யாரை நம்பணும்னு தெரியாது, எதை நம்பணும்னு புரியாது, யாரு உண்மைன்னு தெரியாது, யாரு பொய்யுங்கிறது தெரியாது, எது சரின்னு தெரியாது, எது சரியில்லைன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அஞ்ஞான நிலைமைக்குள்ள மனிதன் சிதறி போன போது ஆண்டவர் இந்த உலகத்திற்கு ஒரு மார்க்கதரிசியாக வந்தார். நானே ஆடுகளுக்கான நல்ல மேய்ப்பன் என்றார். சிதறி போயிருக்கிற ஆடுகளை ஒன்று சேர்க்கிறவர் நானே. நானே வழியுமாயிருக்கிறேன். அந்த வழிக்கான வாசலாக நானே இருக்கிறேன். நானே திராட்சை செடியாயிருக்கிறேன். நீங்கள் கொடிகள், என்னில் நிலைத்திருந்து நீங்கள் கனி கொடுங்கள். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். உங்களுக்கு நித்திய ஜீவனை அருளிச் செய்கிறவர் நானே. விதத்திலே எத்தனையோ நானே நானே என்கிற காரியங்களை பார்க்கிறோம். இங்க ஒரு வசனத்துல கூட நானே வழியும் நானே. அது வேறே மார்க்கம் இல்லை, ஒரே மார்க்கம். அநேகத்தரம் சொல்ல கேட்டிருக்கோம். சமுத்திரத்துல நதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சமுத்திரத்துல போய் கலக்குதுன்னு. கட்டாயமா சமுத்திரத்து தான் கலக்குது இல்லையாங்க? ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போனா நிறைய பஸ் இருக்கும். எல்லா பஸ்ஸும் எங்க ஊருக்கு போகணும்னு ஏறி உட்காந்துக்கிட்டா அது எப்படி உன் ஊருக்கு அது போகும்? அந்த ஊருக்குன்னு ஒரு இலக்கு இருக்கு, அந்த ஊருக்குன்னு ஒரு வழி இருக்கா இல்லையா? பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டேன், பஸ்ஸில் ஏறிட்டேன், டிக்கெட் வாங்கிட்டேன் அப்படின்னா அது போதுமா? அதே போலதான் நாம உலகத்தில் இருக்கிற எல்லாம் சமுத்திரத்தில் போய் கலந்தா அதுல என்ன பிரயோஜனம்? தேவனிடத்தில் வழிநடத்துகிற மார்க்கம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். நானே வழியும் நானே சத்தியமும். இந்த சத்தியம்ங்கிற வார்த்தைக்கு நிறைய பேருக்கு அர்த்தமே தெரியறதில்ல. அதாவது நாம் வாழ்கிற வாழ்க்கை என்பது பொய்யான வாழ்க்கையா, சத்தியமுள்ள வாழ்க்கையா? நீங்க காலையில் எழுந்திருக்கிறதுல இருந்து ராத்திரி படுக்கைக்கு போற வரைக்கும் நீங்க பேசுகிற வார்த்தைகள், உங்களோட பாடி லாங்குவேஜ், உங்களுடைய ஆலோசனைகள், அப்புறம் உங்களுடைய அந்த வழக்கமான லைஃப் ஸ்டைல் எல்லாமே கூட ஒரிஜினலாக இருக்கிறதா, உண்மையானதா இருக்கா? மனிதர்களை நம்ப வைப்பதற்கு, பிறரை பாராட்டுவதற்கு, அல்லது லாபம் சம்பாதிப்பதற்கு, பெருமை சொல்லிக் கொள்வதற்கு இந்த டம்பமான வாழ்க்கையாக இருக்கிறதா? அசத்தியங்கள் நிறைந்ததா இருக்கிறதா? சத்தியம் என்றால் என்ன அப்படின்னு பிலாத்து கூட கேட்கிறான், அவனோட பெரிய நியாயாதிபதி. சத்தியம் என்றால் என்னன்னு கேட்டா, நானே சத்தியம். தேவனுடைய வார்த்தை சத்தியமுள்ளது. இயேசு கிறிஸ்து சத்தியமுள்ள ஒரு தேவன். அவருடைய உதடுகளில் கபடமில்லை. அவருடைய வாழ்க்கை யதார்த்தம். ஏதோ மாய மந்திரங்கள் அவர் செய்யவில்லை. அவர் எதை செய்தாலும் யதார்த்தமாகவே செய்தார். அவருடைய வார்த்தை ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. உண்மையுள்ள வாழ்க்கையை வாழ்ந்துதான் இன்று நமக்கெல்லாம் முன்மாதிரியாக அவர் இருக்கிறார். அந்த பரிசேயரோடும் வேதபாரகரோடும் சதுசேயரோடும் சொன்னார். ஒரு விஷயம் பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 31வது வசனத்திலே இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு நாம் அவருடைய வார்த்தைகளை வாசிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையே சத்தியம் உள்ளது. பரிசுத்த வேதாகமத்திலே
அதை நாம் என்ன சொல்லுகிறோம்? சத்திய வேதாகமம். ஆனா சில பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இதுல ஏதோ தப்பெல்லாம் செஞ்சிருக்காங்கல்ல, குடிகாரங்க இருக்காங்களே, பக்தர்களே குடிச்சாங்களே, பக்தர்களே விபச்சாரம் பண்ணாங்களே, தப்பு தப்புன்னு நிறைய பேர் செஞ்ச தப்பெல்லாம் எழுதப்பட்டிருக்கல்லவா, இது எப்படி பரிசுத்த வேதாகமம், இது எப்படி ஒரு நல்ல புத்தகமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அதனாலதான், அது சத்திய வேதமா இருப்பதுனாலதான் யார் தப்பு பண்ணாலும் அந்த தப்பு தப்புன்னு சுட்டி காட்டி இருக்கு. தாவீது தப்பு பண்ணாங்க, தேவன் தப்பு பண்ணல. மனிதர்கள் தப்பு பண்ணாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த தப்பு பண்ணல, இவருக்குள் எந்த குற்றத்தையும் காணேன். பிலாத்து இவருக்குள்ள எந்த குற்றத்தையும் காணேனே என்று ஒரு பெரிய நியாயாதிபதி என்ன சொல்றான்? தீர்ப்பு கொடுத்தான்ல. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஏதாவது குற்றத்தை கண்டுபிடிக்கணும் ட்ரை பண்ணாதீங்க, முடியவே முடியாது. அப்படி செய்கிறவர்கள் பொய்யராகி விடுவார்கள். நமக்குள்ள பாவம் இல்லை அப்படின்னா நம்ம பொய்யர்களாகி விடுவோம். நமக்குள்ள பாவம் இருக்கிற நிலைமையை உணர்ந்து நீ அறிக்கை செய்தால்தான் நீ அந்த சத்தியம் எது என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் என் வாழ்க்கை ஒன்றுமில்லாதது, என் வாழ்க்கையை வேஷம் நிறைந்ததாக இருக்கிறது, வெளிப்பார்வைக்கு நான் நல்லா இருக்கிறேன், ஆனா உள்ளுக்குள்ள சரியில்லை அப்படின்னு என்று நீ உணர்கிறாயோ, அப்போ சத்தியம் உனக்குள் கிரியை நடப்பிக்கிறது. அந்த சத்தியம்தான் நம்மை விடுவிக்கும், அந்த சத்தியம்தான் நம்மை பிழைக்க வைக்கும். இதே யோவான் எழுதின சுவிசேஷத்தில் தான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிற போது அந்த ஜெபத்திலே பிதாவினிடத்திலே சொல்லுகிற வார்த்தை 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். தம்முடைய சீஷர்களுக்காக, தம்மை பின்பற்றுகிறவர்களுக்காக அவர் செய்த விண்ணப்பம் தான், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். சத்தியத்திலே நிலைத்து நிற்கிறதற்கு நம்முடைய வார்த்தைகள் ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை, அப்படிங்கிற மாதிரி இருக்கணுங்க. நஷ்டமே வந்தாலும் வாக்கு தவறாதவங்களா இருக்கணும். நாம் உண்மையான வாழ்க்கையுடையவர்களாக இருக்கணும். உள்ளுக்குள்ள நாம் என்னவாக இருக்கிறோமோ அதே விதத்துல தான் வெளியரங்கமாவும் நம்ம வாழணுமே தவிர, வெளியில மினுக்கு உள்ளுக்குள்ள லொடக்குங்கிற மாதிரி மனசுக்குள்ள ஏதோ ஒண்ண வச்சுக்கிட்டு உதட்டில் ஏதோ பேசிக்கிட்டு இந்த உலகத்தில் இருக்கிற வேஷதாரிகளைப் போல, ஏமாற்றுக்காரர்களைப் போல நம்முடைய பக்தி வாழ்க்கையில நாம் உண்மையாயிருக்க வேண்டும். சத்தியத்தினாலே அவர்களை பிரதிஷ்டை பண்ணுங்க. உம்முடைய வசனம்தானே சத்தியம். நான் சத்தியத்தில் நடக்க வேண்டும் என்றால் வேத வசனத்தின் அடிப்படையில் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்குள் சத்தியம் இருக்க வேண்டும் என்றால் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் எனக்குள் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே, அதாவது ஆண்டவர் சத்தியம் உள்ளவர், அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களும் சத்தியத்திலே நடக்கிறவர்கள் தான். இன்று நாம் செய்கிற ஜெபங்கள், நாம் காண்பிக்கிற பக்தி ஆச்சாரங்களிலும் கூட வேஷத்துக்கு இடம் கொடுத்துறாங்களா இல்லையா? மனிதர்களை ஏமாற்ற ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக எத்தனையோ முயற்சி செய்கிறோம். ஆனால் இருதயத்தை அறிந்து ஆராய்கிற ஆண்டவருக்கு முன் நீ உத்தமமாயிருக்கிறாயா? தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு நம் இருதயத்தை பரிசீலிக்கிறார். ஏன் காயீனின் காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை? எதற்காக ஆபேலின் காணிக்கையை தேவன் அங்கீகரித்துக் கொண்டார்? காயீன் தன் வயலிலே விளைந்த பயிர்களிலிருந்து, சாபத்துக்கு ஏதுவான பூமியிலிருந்து கொண்டு வந்த கொஞ்சம் காய்கறிகளை கொண்டு வந்து கொடுத்தான். அதுலேயும் கொஞ்சமா ஏதோ கொண்டு வந்து கொடுத்தான். தேவனுக்கு கொடுக்கிற மேன்மையானவர்களை தரணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. தேவனுக்கு மேலானதை தர வேண்டும் என்கின்ற அந்த ஆவலோ, அதில் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நன்றி உணர்வோடு கூட இல்லாமல் ஒரு ஆச்சாரமா அதை செஞ்சான். ஆனால் ஆபேலோ மேன்மையான ஆட்டுக்குட்டை கொண்டு வந்து ரத்தம் சிந்த வைத்து, நான் ஒரு பாவி, என் பாவத்திற்கு பரிகாரம் வேண்டுமென்றால் ரத்தம் சிந்துதல் வேண்டும் என்று விசுவாசத்தின் கண்களோடு கூட, நன்றி உணர்வோடு கூட தேவனுக்கு முன்னால் வந்து நின்ற ஆபேலை தேவன் அங்கீகரித்தார். நமக்கு பிறகுதான் தெரியுமானால் தேவனுக்கு முன்னாலேயே தெரிந்திருக்கும் காயின் எப்படிப்பட்டவன். அவன் ஆபேலை கொன்று போட்டவன், தம்பியின் மீது பகையோடு இருந்தான், பழி வாங்க வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தான் என்றால் அது அவனுடைய கிரியைகள். அதுக்கப்புறம் தான் நாம பார்க்கிறோம். ஆனா முன்னதாகவே தேவனுக்கு அது தெரியுமல்லவா? நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய எல்லா விதமான மூர்க்க குணங்கள், அருவருப்பான எண்ணங்கள், கோபத்தின் எண்ணங்கள், இவற்றெல்லாம் நாம் அறிக்கையிடும் போது நம்ம இருதயத்திலிருந்து, அதாவது நம்முடைய பொய்களிலிருந்து நாம் சத்தியத்துக்குள் வருகிறோம். ஸோ எப்போதும் வார்த்தையை கேட்கணும். மனதில் வருகிற எண்ணத்தை எல்லாம் ஆண்டவருக்கு முன்னால வைங்க. தேவனுடைய சன்னதியிலே ஜெபிக்கும் போது உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு முன்பாக அப்படியே ஊற்றி விடணும். உள்ளதை உள்ளபடி இயேசுவுக்காக நாம் இருப்பதற்கு போராட வேண்டும். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே,
நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லிக்கொண்டே பொய்யிலே வாழ்ந்திருந்த பரிசேயர்களைப் போலல்லாமல், நாங்கள் ஆண்டவரை நம்புகிறோம், ஜெபிக்கிறோம் என்று நினைத்துக்கொண்டே இன்னும் பொய்யான வாழ்க்கைக்குள் நாங்கள் இருந்து விடாமல், வேஷதாரிகளைப் போல இந்த உலகத்தில் வாழாமல், உள்ளொன்று புறமொன்று வைத்து நடந்து கொள்கிறவர்களாக அல்லாமல், அந்தந்த நாளிலே உம்முடைய வேதத்தை வாசித்து தியானித்து எது சத்திய வார்த்தை என்று, எது சத்திய வழி என்று, எது உண்மை என்று, எது பொய் என்று உணர்ந்து கொள்ளுகிற வகையில் அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்கிற விதத்திலே எங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் இருக்கத்தக்கதாக கிருபையருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, அமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். உங்கள் பட்சமாக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபியுங்கள். தேவன் தம்முடைய அற்புத காரியங்களை நிகழ்த்துவார். தேவனுக்கு சித்தமானால் மீண்டும் நாளை இதே நேரத்திலே இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.